காதலுக்கு முன்னாடி ஒரு லவ்வர் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களோட மொபைலை ஸ்வாப் பண்ணி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாம என்னென்ன விஷயங்களை மறைச்சு வச்சிருக்காரு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாம என்னென்ன விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற பேஸ்ல ஒரு படம் வந்தது. அது லவ் டுடே. கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கு தெரியாம மனைவி வந்து என்னென்ன விஷயங்களை மறைச்சு வச்சிருக்காங்க, மனைவிக்கு தெரியாம கணவன்கள் வந்து என்னென்ன விஷயங்களை ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போன் ஸ்வாப்பிங் இல்லாம ஒரு கேம் மூலமா வெளிவரதும், அந்த விஷயத்தை ஏன் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க, அதுக்கான காரணம் என்னவா இருக்கு, இதற்கான முடிவு என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு எமோஷனல் கலந்த ஒரு காமெடி ஆக்ஷன் டிராமாவா தான் இந்த படம் இருக்கு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். அதான் ஆல்ரெடி லவ் டுடே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. பட் லவ் டுடே பார்க்குற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்கேஜி கூட இந்த படத்தை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எல்கேஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஒன்று வரும். அவர் என்னோட பையனும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணுறாங்க, இது எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு சீன் வரும். உடனே ஆர்ஜா பாலாஜி என்ன பண்ணுவார்னா அந்த பையனோட ஃபோனை வாங்கி அந்த பொண்ணுகிட்டே, அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி இந்த பையன்டையும் கொடுப்பாரு. ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஃபோனை பார்த்தா அவங்களுக்குள்ளே வந்து பிரிவு ஏற்பட்டுரும், அப்போ கண்டிப்பாக இது நம்ம கெட்ட பேர் வாங்காமலே இப்படி ஒரு விஷயம் நடந்துரும் சொல்லி ஒரு சின்ன விஷயமா சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்போ இந்த ஒரு படத்தை எந்த ஒரு விதத்துலையுமே எல்கேஜியில் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்சஸாவோ ஆர்எல்ஸ் வந்து லவ் டுடே மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் டைரக்டர் வந்து அதிக அளவில் கவனம் செலுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது.